மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம். குடும்ப விளக்கு காவியத்திலே பாவேந்தர் பாரதிதாசன் மக்கட்பேற்றின் சிறப்பினை எடுத்து பேசுகின்ற 4வது பகுதியிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் வேடப்பனுடைய தாயாகிய தங்கம் தாலாட்டு பாடிய மரபினை நேற்றைய தினம் கண்டு மகிழ்ந்தோம். இன்றைய தினம் தாய் நகைமுத்தாளினுடைய அம்மா, அதாவது தாய் வழி பாட்டி மலர்குழலி என்ன தாலாட்டு பாடினாள் என்பதனை பற்றி தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அவள் சொல்லுகின்றாள், உச்சி விளாம்பழத்தினுடைய உட்சுளையை எடுத்து அதிலே கற்கண்டினை கலந்து பச்சை ஏலப்பொடியை தூவி பிசைந்து சாப்பிட்டால் கூட ஏற்படுகிற இன்பத்தை விட இந்த அமிழ்தம் என்று பெயர் வைத்திருக்கிற பெண் குழந்தையோடு பேசுகிற பொழுது ஏற்படுகிற இன்பம் அந்த விளாம்பழம் தருகிற இன்பத்தை காட்டிலும் கற்கண்டு கலந்த ஏலப்பொடி கலந்த விளாம்பழம் தருகிற சுவையை காட்டிலும் மேலானது. அந்த குழந்தையினுடைய முக அழகு, அவள் சிரிக்கிற அழகு, அவள் பார்க்கிற அழகு, அவள் காலை அசைத்து கையை அசைத்து அழுகிற ஓசை மிகப்பெரிய இன்பமாக இருக்கிறது என்று தாய்வழி பாட்டியாகிய மலர்குழலி பாடுகின்றாள். மேலும் அவள் பாடுகின்றாள், தஞ்சை தமிழன் தரும் ஓவியம் கண்டேன், மிஞ்சு பழி வரத்தின் மின்னும் கல் தச்சறிவேன், 5 முறை கண்டாலும் ஆவல் அரா உன் படிவம், வஞ்சியே இப்பெரிய வைய படிவம், முகிழாத முன் மணக்கும் முல்லை மனமும், துகள் தீர்ந்த சந்தனத்து சோலை மனமும், முகநிலவு மேலே நான் உச்சி மோந்தால் மகிழ மகிழ வருமணத்துக்கு ஈடாமோ, தமிழர் தனிச்சிறப்பு யாழின் இசையும் குமிக்கும் ஒரு வேங்குழலின் இசையும் தமிழின் இசையும் சரியாமோ என்ற அமிழ்தே மலர்வாய் நீ அங்காப்பின் ஓசைக்கே, இன்பத்து முக்கணியே என் அன்பே கண்ணுறங்கு, தென்பாண்டியர் மரபின் செல்வமே கண்ணுறங்கு என்று மலர்குழலி பாட்டி தாளாட்டுகின்றாள். தஞ்சை தமிழன் தரும் ஓவியம் கண்டேன், உன் முகத்திலே தஞ்சை தமிழனுடைய தரமான ஓவியத்தை கண்டேன், 5 முறை கண்டாலும் ஆவலரா உன் படிவம், திரும்ப திரும்ப உன் முகத்தை கண்டாலும் சலிக்காது, திரும்ப திரும்ப உன்னுடைய முகத்தை பார்க்கிற பொழுது இன்பம் கூடுகிறதே ஒழிய ஒரு பொழுது கூட இந்த முகத்தை திரும்ப திரும்ப பார்க்கிறோமே என்ற சலிப்பு தோன்றுவதில்லை. வஞ்சியே இப்பெரிய வையப்படிவம், முகிழாத முன் மணக்கும் முல்லை மனம், முல்லை மனத்தை காட்டிலும் மேலானதாக முன்னே தோன்றுகிற அந்த குழந்தை வாசம் இருக்கிறதே, அது முல்லை மலரையும் தோற்கடிக்க கூடியதாக இருக்கிறது. முகம் நிலவு போன்று இருக்கிறதே. நான் உன் உச்சி மோந்தால், உன் நெற்றியிலே முத்தமிட்டால், உச்சி மோந்து முத்தமிட்டால் வருகிற மனம் இருக்கிறதே, அது தருகிற குணம் இருக்கிறதே, அது அளவற்ற மனம் தருகிறது. அது வேங்குழலின் இசையை காட்டிலும் மேலானது. ஒரு சமயம் நீ அழுகிறாயே, சிலுங்குகிறாயே, அது யாழை விட மேலானது. வேங்குழலை புல்லாங்குழலினுடைய இசையை காட்டிலும் மேலானது. அதனால் தானே வள்ளுவ பேராசான் சொன்னார், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஒரு மழலையினுடைய குரலை கேளாதவர்கள் தான். வேங்குழலின் ஓசை இனிது, யாழினுடைய ஓசை இனிது என்று சொல்லுவார்கள். தமிழரின் தனிச்சிறப்பு மிக்கவை யாழும் குழலும் என்றாலும் கூட அவற்றை காட்டிலும் மேலானது அந்த மழலையினுடைய அழுகுரல் என்று வான்புகள் வள்ளுவன் சொன்னதைப் போலவே பாவேந்தரும் சொல்லுகின்றார். தமிழர் தனிச்சிறப்பு யாழின் இசையும் குமிக்கும் ஒரு வேங்குழலின் இசையும் தமிழின் இசையும் சரியாமோ, தமிழிசை பாடல்கள் தருகிற இசையை காட்டிலும் மேலானது அந்த குழந்தையினுடைய அழுகுரல் ஓசை என்று பாவேந்தர் சொல்லுகின்றார். அதனால்தான்
அமிழ்தே மலர்வாய் நீ. அமிர்தம் என்று உனக்கு பெயர் வைத்ததனுடைய நோக்கமே அதனால் தானே. இன்பத்து முக்கணியே, மா பலா வாழை தரக்கூடிய சுவையை காட்டிலும் நீ தருகிற சுவை மேலானது. என் அன்பே, எவ்வளவு நேரம் நீ கண் விழித்திருப்பாய்? கண்ணுறங்கு கண்ணுறங்கு, காலம் உனது கைகளில் தான் பின்னால் தவழ இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு கண்ணுறங்கி எழுந்து வா. தென்பாண்டியர் மரபின் செல்வமே. பொதுவாக தாலாட்டு பாடலிலே தென்பாண்டியர் மகள் என்று சொல்லுகிற வழக்கம் நிறைய தாலாட்டு பாடல்களிலே உண்டு. மன்னவனை வாழ்த்துவது போல தென்னவனை வாழ்த்துவது போல, தென்னவன் மகளை வாழ்த்துவது போல, இங்கே வேடப்பன் நகைமுத்தாளினுடைய மகளை, அந்த சின்ன பிஞ்சு குழந்தையை, அந்த பெண் குழந்தையை நல்ல தமிழிலே தாலாட்டுவதாக பாவேந்தர் பாரதிதாசன் இந்த கவிதையை ஒரு காட்டாற்று வெள்ளத்தைப் போல அள்ளி தெளித்திருக்கிறார். அருவி கொட்டுவது போல தாலாட்டு பாடல் இங்கே அருவியாக கொட்டி முழங்கி இருக்கிறது. பாட்டியின் வாயிலிருந்து உதிப்பதாக, நம் மனத்தை பதிப்பதாக அமைந்திருக்கிறது. இனி குழந்தையை தூக்க ஆசைப்படுகிறான் வேடப்பன். அவன் குழந்தையை தூக்குவதற்கு எப்படி முயற்சி செய்தான்? குழந்தையை சரிவர தூக்கினானா இல்லையா என்பதனை நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம். முனைவர் பாகை கண்ணதாசன்.